Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academyல TNPSC Field Survey and Draftsman இதுக்கு வந்து டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? வெற்றிகரமா நம்ம ஒரு 20 டெஸ்ட் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். அதாவது ஃபீல்ட் சர்வே அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் காலையில 8 மணிக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பழைய வீடியோஸ் பார்க்கலனா சீக்கிரமா பாத்துருங்க. அது எல்லாமே நம்ம அகாடமி யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஃபீல்ட் சர்வே அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் சொல்லிட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் வந்து நம்ம செப்பரேட்டா கொடுத்திருக்கோம். சரிங்களா? இதுலயே நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லா டாபிக்கையும் நம்ம கவர் பண்ணி தான் கொடுத்திருக்கோம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 6 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட். அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். மேக்ஸிமம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடலாம். சரிங்களா? பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம அகாடமி யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்குது. அது எல்லாத்தையும் பாத்துருங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது என்ன டாபிக்ல பார்க்கறோம் அப்படினா லெவலிங் அண்ட் கான்டூரிங். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் லெவலிங் அண்ட் கான்டூரிங் வந்து நம்ம செப்பரேட்டா பார்த்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷனா வந்து நம்ம மொத்தமா கொடுக்கிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The least count of leveling staff is அப்படின்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து leveling staff அப்படின்றது எப்படி இருக்கும்? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிவிஷன் கொஞ்சம் பெருசா இருக்கும், சில டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சின்னதா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து செப்பரேட்டா இருக்கும். இந்த லெவலிங் ஸ்டாஃப் வந்து டோட்டலா வந்து எவ்வளவு ஹைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 மீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதை விட பெருசாவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா அது வந்து क्वेश्चन கேட்க மாட்டாங்க. என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து எவ்வளவு, ஒரு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? லெவலிங் ஸ்டாஃபோட லீஸ்ட் கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க, 5 mm அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? லெவலிங் ஸ்டாஃபோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கும்? 5 mm இருக்கும். சரிங்களா? இந்த லீஸ்ட் கவுண்ட்ன்றது எல்லாத்துக்குமே நீங்க படிக்கணும். காம்பஸ்ல வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ்னு இருக்கு, தியோடலைட் இருக்குது, பிளேன் டேபிள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த லீஸ்ட் கவுண்ட்லாம் படிச்சு வச்சுக்கங்க. அது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. there are 3 set of arithmetic equation in height of instrument method அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதி போட போறேன்னா arithmetic equation வந்து உங்களுக்கு எழுதி போட போறேன். அதை நோட் பண்ணிக்கங்க. அது ஃபார்முலா என்னன்னா summation of backside, ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. arithmetic equation summation of backside minus summation of foreside equal to summation of rise minus summation of fall equal to last RL minus first RL. சரிங்களா? FIRST first RL. மொத்தம் எத்தனை அரித்மெட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரலா வரும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சமேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபால் இந்த ஃபார்முலாவும் நீங்க என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அதாவது டேபிளர் காலமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க டேபிளர் காலம் வரையறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட்டு, அடுத்தது ஃபோர் சைட்டு, அப்புறம் இன்டர்மீடியேட் சைட்டு, அப்புறம் வந்து ஆர்எல் வரும், அதுக்கப்புறம் அச்சை வரும், அதே மாதிரி ரைஸ் ஃபால்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வரும். சரிங்களா? ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட்ல ரைஸ் அண்ட் ஃபால் வராது. சரிங்களா? இது இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட். இதுவே ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஆர்எல்க்கு முன்னாடி வந்து ரைஸ் ஃபால்னு சொல்லிட்டு இன்னொரு காலம் போடணும். சரிங்களா? அதாவது ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பேக் சைட்டு, ஃபோர் சைட்டு, இன்டர்மீடியேட் சைட்டு, ஆர்எல் இது வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் அச்சை அப்படின்றது வரும். இதுவே ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ராவா என்ன வரும்னா சமேஷன் ஆஃப் ரைஸ், சமேஷன் ஆஃப் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காலம் வந்து நீங்க போடணும். சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கு கண்டுபிடிச்சு டோட்டலா ஆட் பண்ணணும். அதான் சமேஷன் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அச்சைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 செட் வரும் அப்படின்றாங்க. அப்படியா? தப்பு. ஏன்னா ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் சமேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபோர் சைட் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல். மொத்தமா 2 மட்டும் தான் வரும். 2னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். 3னு சொல்லியிருக்காங்க, அதனால அது தப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா there are 3 set of arithmetic equation in rise and fall method. இது வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 3.
the line which passes through the optical center of eyepiece and object piece அப்படினு சொல்லிருக்காங்க சரிங்களா. அதாவது optical center of eyepieceக்கும் objective pieceக்கும் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு லைன், அது பேர் என்னன்னா axis of telescope அப்படினு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கு பேர் என்னது? axis of telescope அப்படினு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 4. the arithmetic calculation is check for. இப்போ நீங்க ஃபார்முலா எழுதுறீங்களா, summation of back side minus summation of foresight equal to summation of rise minus summation of fall equal to last RL minus first RL. இது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் வர்க்கா இல்ல ஃபீல்ட் வர்க்கா அப்படினு கேட்பாங்க. இது வந்து ஆபீஸ் வர்க் அப்படினு தான் சொல்லணும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி, ஃபீல்ட் வர்க் கிடையாது, ஆபீஸ் வர்க் அப்படினு தான் சொல்லணும் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. It is applied to the telescope the capacity of producing the sharp image அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப் இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து டெஃபினிஷன். ஷார்ப் இமேஜ் அப்படின்ற வார்த்தை வந்தாலே நீங்க என்ன அடிக்கணும்? டெஃபினிஷனை அடிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 6 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The total number of backside and foresight the three set of instrument station. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷன் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் பேக் சைட்டு, இன்டர்மீடியேட் சைட்டு, ஃபோர் சைட்டு, அதுக்கப்புறம் ஆர்எல் அதே மாதிரி அச்சை அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து 3 இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்றீங்க சரிங்களா. 3 இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேக் சைட் வரும், எத்தனை ஃபோர் சைட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்னைக்குமே ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ ஸ்டேஷன் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் எடுக்க போற ரீடிங்கை நான் என்ன பண்ணி ஆகணும்? பேக் சைட்ல போடணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரீடிங்கை நான் என்ன பண்ணி ஆகணும்? பேக் சைட்ல போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 ரீடிங் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். கடைசியா ஒரு கட்டத்துல நான் முடிக்க போறேன் சரிங்களா. அப்ப முடிக்கிற ரீடிங்கை நான் என்ன பண்ணி ஆகணும்? ஃபோர் சைட். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும் இன்ஸ்ட்ருமெண்ட் சரிங்களா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப ஷிஃப்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணி ஆகணும்? ஃபோர் சைட்ல போடணும் சரிங்களா. அப்ப ஸ்டேஷன் பி நான் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்றேன். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டேஷன் பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரெண்டாவது ஸ்டேஷன் நான் மாத்துறேன். ஆனா மாத்துறதுக்கு முன்னாடி அந்த கடைசி ரீடிங்கை நான் ஃபோர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா போடுறேன் சரிங்களா. போட்டுட்டு நான் என்ன பண்றேன்? அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்றேன். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன்? பீன்ற ஸ்டேஷன் ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன்? ரீடிங் எடுக்கிறேன். அப்ப ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்க போற ஃபர்ஸ்ட் ரீடிங்கை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? பேக் சைட்ல போட்டாகணும் சரிங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? இன்னொரு தடவை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேற இடத்துல சேஞ்ச் பண்ண போறேன். மொத்தம் 3 தடவை மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப நான் சீன்ற இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? சீன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நான் என்ன பண்றேன்? இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்றேன் சரிங்களா. அப்ப வந்து சீன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் என்ன பண்றேன்? இன்னொரு இடத்துல வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாத்துறேன் சரிங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்க போற ஃபர்ஸ்ட் ரீடிங்கை நான் பேக் சைட்ல போடணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு ரீடிங் எடுத்துருப்போம்ல, அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃபோர் சைட்ல போடணும் சரிங்களா. அப்ப பிக்கு நேரா இன்னொரு ஃபோர் சைட் வரும். இப்போ நான் என்ன பண்றேன்? சீன்ற இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்பயும் நான் மறுபடியும் வந்து என்ன பண்றேன்? ரீடிங் வந்து எடுக்கிறேன் சரிங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங் நான் என்ன பண்ணி ஆகணும்? பேக் சைட்ல போடணும். இது ஒரு கட்டத்துல எப்படி பார்த்தாலும் முடிவுக்கு வந்துரும். இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? முடிக்கிறேன். அப்ப கடைசி ரீடிங்கை நான் என்ன பண்ணி ஆகணும்? ஃபோர் சைட்ல போடணும். அப்பனா 3 + 3 6 அப்படின்றது இதுல கரெக்டான ஆன்சர் சரிங்களா. இதுக்கு நடுவுல நீங்க வேற ஏதாச்சும், அதாவது பேக் சைட்டுக்கும் ஃபோர் சைட்டுக்கும் நடுவுல நீங்க வேற ஏதாச்சும் ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணி ஆகணும்? அதை வந்து இன்டர்மீடியேட் சைட்ல போட்டாகணும் சரிங்களா. இந்த பேசிக்கான கான்செப்டை வந்து நல்லா படிச்சுக்கங்க. படிச்சா மட்டும் தான் இந்த மாதிரி क्वेश्चनக்குலாம் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the real image formed in the front of eyepiece அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இமேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? ரியல் அண்ட் இன்வென்டட் இமேஜ் ப்ரொடியூஸ்டு பை த ஆப்ஜெக்ட் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. क्वेश्चन நம்பர் 7 இதுக்கு வந்து எது கரெக்ட்? ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் சரிங்களா. அதாவது ரியல் இமேஜ் ஃபார்ம்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐ பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐ பீஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரியல் இமேஜை வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, ரியல் அண்ட் இன்வென்டட் இமேஜ் ப்ரொடியூஸ்டு பை, அதை ப்ரொடியூஸ் பண்றது ஆப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 8,
the height of instrument method இப்போ நான் அச்சை அப்படின்னு சொல்லுவோம்ல height of instrument method இதுக்கு another name என்னன்னு சொல்லி கேட்பாங்க height of instrument methodனாலும் height of collimation methodனாலும் ஒண்ணுதான் சரிங்களா height of instrument methodனாலும் height of collimation methodனாலும் ஒண்ணுதான் சரிங்களா அதே மாதிரி line of sightக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு இன்னொரு நேம் வந்து line of collimation அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா height of instrument methodனாலும் height of collimation methodனாலும் ஒண்ணுதான் அப்புறம் இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க large number of intermediate site வந்து பாத்தீங்கன்னா எதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகும் height of collimation இல்ல ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடான்னு கேட்பாங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டர்மீடியட் சைட் வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 9 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க क्वेश्चन நம்பர் 9 the relative fixed point of known elevation is நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெஞ்ச்மார்க் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் நோன் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் நோன் இந்த நோன்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க நோன்ன்ற வார்த்தை வந்தாலே நீங்க என்ன அடிக்கணும் பெஞ்ச் மார்க் அடிக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஆக்சிடென்டல் எரர் இஸ் ஆல்சோ கால்டு காம்பன்சேட்டிங் எரர்னு சொல்லுவாங்க கரெக்ட் தானே கரெக்ட் அதாவது சிஸ்டமேட்டிக் எரருக்கு இன்னொரு நேம் என்ன சிஸ்டமேட்டிக் எரர் சிஸ்டமேட்டிக் எரர் இஸ் ஆல்சோ கால்டு குமுலேட்டிவ் எரர் சிஸ்டமேட்டிக் எரர்னாலும் குமுலேட்டிவ் எரர்னாலும் ஒண்ணுதான் ஆக்சிடென்டல் எரர்னாலும் காம்பன்சேட்டிங் எரர்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆக்சிடென்ட் ஆனா காம்பன்சேட் கொடுப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் ன்னு சொல்லுவாங்க இது directly proportional to root of L னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் L வருமா இல்ல ரூட் L வருமா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா இது ஆல்ரெடி நான் செயின் சர்வே டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்லயே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம பைக்ல போறோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் தலையில வந்து ஹெல்மெட் போடுவோம் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த ரூட் சரிங்களா எல்லுக்கு மேல ஏதோ ஒன்னு போடுறோம் அதுதான் அந்த ஹெல்மெட் வந்து ரூட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஆக்சிடென்டல் எரர்னா directly proportional to root L அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் வரக்கூடாது அப்படினா அது என்னன்னு சொல்லுவாங்க குமுலேட்டிவ் எரர் அப்படி இல்ல சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து நம்ம ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் சரிங்களா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணனும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த क्वेश्चन எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் டீடைல பத்தி சொல்றேன் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 10 வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க பேக் சைட் இஸ் a first reading கரெக்ட்டா கரெக்ட் தான் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போற ரீடிங் என்ன பண்ணி ஆகணும் பேக் சைட்ல தான் போடணும் சரிங்களா ஃபோர் சைட் இஸ் இன்டர்மீடியேட் ரீடிங்னு சொல்றாங்க அப்படியா தப்பு இன்டர்மீடியேட் சைட் தான் இன்டர்மீடியேட் ரீடிங்னு சொல்லுவாங்க இன்டர்மீடியேட் ரீடிங்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சைட் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் ரீடிங்னு தான் சொல்லணும் இன்டர்மீடியேட் ரீடிங்னு சொல்லக்கூடாது சரிங்களா பேக் சைட்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் ஃபோர் சைட்னா லாஸ்ட் ரீடிங் இன்டர்மீடியேட் சைட்டை இன்டர்மீடியேட் ரீடிங்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட் செகண்ட் ராங் அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கா பாருங்க முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஆல் ஆர் கரெக்ட்ன்றாங்க தப்பு 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் இது ரெண்டுமே மீனிங் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதனால ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் சரிங்களா ஒன்னு சியா இருக்கணும் இல்ல டியா இருக்கணும் கண்டிப்பா வந்து ரெண்டுமே தப்புன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சரிங்களா அப்ப 2 இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் சி மட்டும் தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க the intermediate site is also called அப்படின்றாங்க சரிங்களா இன்டர்மீடியேட் சைட்னாலும் என்னன்னு சொல்லலாம் இன்டர்மீடியேட் சைட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியேட் ரீடிங்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ வந்து இது ஆல்சோ கால்டு ஃபோர் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தப்பு சரிங்களா ஃபோர் சைட் வேற இன்டர்மீடியேட் சைட் வேற அதை பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு சரிங்களா ரெண்டாவது பாருங்க ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னன்னு சொல்றாங்க ஆர்எல் ஆஃப் பெஞ்ச் மார்க் மைனஸ் பேக் சைட்ன்றாங்க தப்பு ஆர்எல் ஆஃப் பெஞ்ச் மார்க் பிளஸ் பேக் சைட்னு சொல்லணும் சரிங்களா ஆர்எல் ஆஃப் பெஞ்ச் மார்க் பிளஸ் பேக் சைட் ரெண்டுமே சேர்ந்தாதான் என்னன்னு சொல்லுவாங்க ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு ராங் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போத் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 12 the leveling staff is held சரிங்களா அதாவது ஒரு leveling staff வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்றோம்னா அதுக்கு பேர் என்னது ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க leveling staff held அப்படினு சொல்லலாம் அப்படி இல்லனா placedன்னு சொல்லலாம் சரிங்களா leveling staff held நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெஞ்ச்மார்க்னா known அந்த வார்த்தை முக்கியம் first point of known elevation அப்படினு சொல்லுவாங்க அப்படி இல்லனா வெறுமனே known elevation அப்படினு சொல்லுவாங்க benchmark is also called known elevation அதே மாதிரி leveling staff வந்து held அப்படி இல்லனா placed அப்படினு சொன்னா என்ன சொல்லலாம் ஸ்டேஷன் அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா தமிழ் வீடியோ
ஸ்டூடெண்ட்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்டை மைண்டில் நோட் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. The elevation between mean sea level and benchmark is called அப்படின்றாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னது RL அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது RL. RLனா reduced level. சரிங்களா? mean sea level and benchmark ரெண்டுத்துக்கும் உள்ள elevation அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா RL அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. To get a proper image of eyepiece should be focused னு சொல்றாங்க. அடுத்தது to get a proper image of objective piece should be focused அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சாலே நம்மளுக்கு தெரியுது கண்டிப்பா இது ரெண்டுத்துல எதனா ஒன்னு தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்னோட ஒன்னு மியூச்சுவலி ரெண்டுமே வேற வேற இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து போத் ஆர் கரெக்டும் இருக்காது, போத் ஆர் ஃபால்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, சி அண்ட் டி இது ரெண்டுத்த பாருங்க. இப்ப நான் சொல்றேன் இதுல எது வந்து கரெக்ட், இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தப்பு, ஐபீஸ் ஃபோக்கஸ்னு சொல்லக்கூடாது, அப்ஜெக்டிவ் பீஸை மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணியாகணும், ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால இதுக்கு 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, த லைன் tangential to the level surface அப்படின்றாங்க. சரிங்களா? a line tangential to the level surface அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, horizontal line அப்படின்னு சொல்லுவாங்க. tangential அப்படின்ற வார்த்தை வந்தாலே கண்ணை மூடிக்கிட்டு horizontal அடிக்கணும். சரிங்களா? tangential அப்படின்ற வார்த்தை வந்தா நீங்க என்ன அடிக்கணும், horizontal அடிக்கணும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 16. the contour line cross a watershed or ridge line அப்படின்னு சொல்றாங்க. ரிட்ஜ்னு சொன்னாலே perpendicular அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். perpendicularனு சொன்னாலே நீங்க என்ன அடிக்கணும், 90 டிகிரி அடிக்கணும். சரிங்களா? வாட்டர்ஷெட் லைன்னாலும் ரிட்ஜ் லைன்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, क्वेश्चन நம்பர் 17. the two contour lines of different elevation. இந்த இது நான் நேத்து டெஸ்ட்ல சொல்லியிருந்தேன். யூனிட் டு ஃபார்ம், அதாவது ஒரு லைன்ல வந்து இந்த மாதிரி யூனிட் டு ஃபார்ம் ஃப்ரம் த ஒன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னது, வர்டிகல் கிளிஃப். யூனிட் டு ஃபார்ம் அப்படின்ற வார்த்தை வந்தாலே என்ன அடிக்கணும், வர்டிகல் கிளிஃப், யூவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூவி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் டு ஃபார்ம் ஃப்ரம் த ஒன் லைன், ஒரு லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கு பேர் தான் என்னது, வர்டிகல் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, த கான்டூர் லைன் க்ளோஸ் டுகெதர் இண்டிகேட் டேஷ் ஸ்லோப். க்ளோஸ் டுகெதர் அப்படின்னு சொன்னா அது என்ன அடிக்கணும், ஸ்டீப் ஸ்லோப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும். க்ளோஸ் டுகெதர் அப்படின்னு சொன்னாலே அதை ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, question number 19. The consecutive coordinate are also called, இதுக்கு பேர் என்னது, கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்னாலும் டிபெண்டன்ட் கோஆர்டினேட்னாலும் ஒன்று தான். சரிங்களா? டிபெண்டன்ட்னா சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட்னா சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட் இஸ் ஆல்சோ கால்டு டிபெண்டன்ட் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லலாம். கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்னாலும் டிபெண்டன்ட் கோஆர்டினேட்னாலும் ஒன்று தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 20 என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பாருங்க. ஃபோர் சைட் இஸ் ஆல்சோ கால்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பேக் சைட்னா பிளஸ் சைட்டு, ஃபோர் சைட்னா மைனஸ் சைட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? பேக் சைட் அப்படின்றத பிளஸ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோர் சைட் அப்படின்றத மைனஸ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம 20 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் டீடைலை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ, ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில் பேட்ச். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல், ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டா கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? டோட்டலா 8 மந்த் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம். வரப்போற 2025 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு மே மந்த்ல ஏஇ கால்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ஜூன் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேடிஓ கால்ஃபர் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மந்த்ல நடக்கும். சரிங்களா? ஆகஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு ஜேடிஓ, ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு 8 மந்த்துக்கு நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஒரு கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். சரிங்களா? 8 மந்த்துக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். இந்த கிளாஸஸ் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச். இப்ப நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நடக்க போற ஃபீல்டு சர்வே எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதாவது வந்து எல்லாருமே எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்ப ஜனவரி 19ஆம் தேதி உங்களுக்கு ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம்
எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து பிப்ரவரி மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து ரிமோட் சென்சிங் பேட்ச். இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 11 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபீல்டு சர்வேல ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். டிராஃப்ட்மேன்ல ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஒரு டெஸ்ட்ல வந்து 200 क्वेश्चन அப்படினா மொத்தமா 2200 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்றோம். சரிங்களா? இது போக நம்ம இந்த டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இப்ப நம்ம கொடுத்திருக்கோம்ல, இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது டெஸ்ட் 11 டெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி 60 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்ல நீங்க டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 9500384300 அப்படி இல்லனா 6382809713 அப்படி இல்லனா 8668029422 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்சுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட ஏஇ ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாसेस வந்து அவேலபிளா இருக்கு. அதே மாதிரி ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு வந்து செப்பரேட்டா டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்கு. நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ இந்த மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில ஒரு டெலகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனலோட நேம் டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருக்காங்க. நீங்க இந்த டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெலகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி இந்த டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? இந்த டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் இதை பயன்படுத்தி வரப்போற ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.